அப்போ 5, 7, 9ஆம் இடத்தை பார்த்தாருன்னா அப்போ புத்திர செல்வங்கள். கரெக்டாக மிதுன ராசிக்கு வர குரு யாரை பார்க்குறாரு? உங்கள் ராசியை 5வது ராசியை பார்க்குறாரு. அப்போ துலா ராசியில் பிறந்தவங்களுக்கு கல்யாணம் ஆகி 4 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சு, ஏன் 10 வருஷம் ஆச்சுங்க, எனக்கு குழந்தை இல்லைங்க அப்படின்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய சுக்கிரன், அதாவது துலா ராசிக்காரங்களுக்கு புத்திர செல்வத்தை பெருக்கி கொடுக்க போகிறார். புத்திர தடைகள் விலக போகுது, புத்திர பாக்கியத்தை கொடுக்க போகிறாரு. பயப்பட தேவையில்லை. ஒன்றாச்சுங்களா? அதே சமயத்தில் இது எப்போ உங்களுக்கு நடக்க போகுது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மே மாதம் 14ஆம் தேதிக்கு மேலே தான் குழந்தை பாக்கியத்துக்கு மிக சிறப்பாக வேலை செய்ய போகிறார். அப்போ ஒரு வருஷம் 4 மாதமாக மீன ராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் கூட அடுத்தது போய் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு அதிபதி சுக்கிரன் போய் உட்காந்தார், உச்சமடைஞ்சு வக்ரம் அடைஞ்சிட்டார். அதனால் இந்த காலகட்டம் கண்டிப்பாக உங்களுக்கு ஓரளவுக்கு உங்களோட வாழ்க்கை பாதை நல்லாயிருக்கும். அதாவது ஒரு விமானம் போயிட்டுருக்குது அப்படின்னா அது பாதை முடிஞ்சு போச்சே, ஐயோ பயணம் கட் ஆகிடுமா, இந்த பயணம் ரத்தாயிடுச்சான்னு பார்த்தீங்கன்னா அந்த பாதை கட்டானதுனால தான் அந்த பயணம் பறக்க தொடங்குது. நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் பங்குனி மாதம் 1ஆம் தேதி சனிக்கிழமை அதிகாலையில், அதாவது மார்ச் மாதம் 15ஆம் தேதி அன்னைக்கு கட்டன்றது இந்த பங்குனி மாதம் 1ஆம் தேதி பிறக்கப்படுது. இப்படி பிறக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா காலச்சக்கரத்தின் 7வது ராசின்னு சொல்லக்கூடிய துலா ராசியில் பிறந்தவங்களுக்கு இது சாதகமாக இருக்க போகுதா அல்லது பாதகமாக இருக்க போகுதுன்றதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா ரிஷப ராசிக்கும் துலா ராசிக்கும் இந்த 2 வீட்டுக்குமே அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான். சுக்கிர பகவான் அப்படின்றவர் யார்? ஒரு பெண் கிரகம். அதாவது நீங்கள் ஒரு பெண்ணாக இருந்தீங்கன்னா சுக்கிரனை அடிப்படையாக வச்சு பலன்களை சொல்லுவாங்க. அதே நீங்கள் ஒரு ஆணாக இருந்தீங்கன்னா குருவை அடிப்படையாக வச்சு உங்களுக்கு பலன்களை சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ மெயினான்றது சுக்கிரன் யார்? ஒரு பெண் கிரகம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்குறவர் யாருன்னா சுக்கிரன் தான். அந்த சுக்கிர பகவான் இப்போ ரிஷபராசிக்கும் துலா ராசிக்கும் அதிபதி சுக்கிர பகவான் நீச்சம் அடைகிற ஒரு வீடு எங்கன்னு பார்த்தீங்கன்னா கன்னிராசியில். கன்னிராசியிலவே சுக்கிரன் உட்காரும்போது கட்டன்றது உங்களுக்கு அந்த சுக்கிரன் வேலை செய்ய மாட்டார். சரியா? அதே மாதிரி மீன ராசியில் போய் உச்சம் அடைவார். உச்சம் அடைஞ்ச கிரகம் நல்ல வேலை செய்வார். அப்போ இன்றைக்கி உங்களோட ராசிக்கு அதிபதி உங்கள் வீட்டுக்கு 6வது வீட்டில், அதாவது 6வது பாவகத்தில் இன்றைக்கி மீன ராசியில் சுக்கிர பகவான் உச்சம் அடைஞ்சு உட்காந்துருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு சூப்பராக இருக்குது. சரிங்களா? உச்சத்துக்கும் நீச்சத்துக்கும் என்ன சாமி வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீச்சம் அப்படின்னா அந்த கிரகம் செயல் இழந்துட்டார், அதாவது வேலை செய்யாது. ஆனால் உச்சம் அப்படின்றது நல்ல சப்போர்ட்டிவாக இருக்க போகிறார், நல்ல பலத்தை கொடுக்க போகிறார், நல்ல ஒரு ஆதாயத்தை கொடுக்க போகிறார். அதுதான் உச்சம். அப்போ உங்கள் வீட்டுக்கு அதிபதி சுக்கிர பகவான் போய் மீன ராசியில் உச்சம் அடைஞ்சு உக்காந்தவர் உங்களுக்கு நிச்சயம் ஒரு நல்ல சப்போர்ட்டிவாக இருக்க போகிறார். சரிங்களா? அப்போ உச்சம் அடைஞ்சிருக்கக்கூடிய சுக்கிர பகவான் இப்போ வக்ரம் அடைஞ்சு உட்காந்துருக்கிறார். அப்போ வக்ரம் அடையும் போது உங்களுடைய திசா புத்தி நல்லா இருக்கிறவங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க, மே மாதம் 14ஆம் தேதி குரு பயிற்சி. அந்த குரு அடுத்தது என்ன பண்ணுறாருன்னா ரிஷபத்தில் இருக்கிற குரு பகவான் மிதுனத்துக்கு வந்துடுவார். அந்த மிதுனத்துக்கு வந்துட்டாருன்னா குரு பகவான் வந்துட்டாருன்னா அப்போ குரு எப்படின்னா இருக்கும் இடத்துக்கும் பலன் கொடுப்பார், பார்க்கும் இடத்துக்கும் பலன் கொடுப்பார். அவர் தான் இந்த குரு பகவான். சரிங்களா? அப்போ அந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா குருவுடைய பார்வை 5, 7, 9ஆம் இடத்தை பார்ப்பார். அப்போ 5, 7, 9ஆம் இடத்தை பார்த்தாருன்னா அப்போ புத்திர செல்வங்கள். கரெக்டாக மிதுன ராசிக்கு வர குரு யாரை பார்க்குறாரு? உங்கள் ராசியை 5வது ராசியை பார்க்குறாரு. அப்போ துலா ராசியில் பிறந்தவங்களுக்கு கல்யாணம் ஆகி 4 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சு, ஏன் 10 வருஷம் ஆச்சுங்க, எனக்கு குழந்தை இல்லைங்க அப்படின்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய சுக்கிரன், அதாவது துலா ராசிக்காரங்களுக்கு புத்திர செல்வத்தை பெருக்கி கொடுக்க போகிறார். புத்திர தடைகள் விலக போகுது, புத்திர பாக்கியத்தை கொடுக்க போகிறார். பயப்பட தேவையில்லை. ஒன்றாச்சுங்களா? அதே சமயத்தில் இது எப்போ உங்களுக்கு நடக்க போகுது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மே மாதம் 14ஆம் தேதிக்கு மேலே தான் குழந்தை பாக்கியத்துக்கு மிக சிறப்பாக வேலை செய்ய போகிறார். அப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இன்னொரு 2 மாத காலம், அதாவது ஒரு 1.5 மாத காலம், ஒரு 1.5 மாதம் கழித்து பார்த்தீங்கன்னா குரு
மிதுனத்துக்கு வரும்போது உங்கள் ராசியை 1 வருஷம் பார்ப்பார். அந்த 1 வருஷ காலம் உங்களுக்கு புத்திர செல்வம் பெருகிறதுக்கு நிறைய வாய்ப்புண்டு. அதே மாதிரி 7ஆம் இடமா பார்த்தா தன் சொந்த வீட்டை தனுசு ராசியை பார்க்குறாரு. அப்போ உங்களுக்கு திருமண தடைகள் எல்லாமே விலக போகுது. நான் காதல் பண்ணுறேங்க, நான் கல்யாணம் பண்ணலான்னு இருக்கிறேன், நல்லா பேசிக்கிட்டு இருக்கிறேங்க, ஆனால் திடீர்னு பார்த்தா கட்டாயி போகிறாங்க, திடீர்னு பார்த்தா பேசுகிறாங்க, இப்போ என்னென்னு தெரியல பேசுகிறதே இல்லை எங்களோட காதல் நல்லா தான் போயிட்டுருக்குது. இந்த மாதிரி சொல்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, அதாவது உங்களுக்கு இந்த காதல் கல்யாணம் எல்லாமே இப்போ உங்களுக்கு பலத்தை கொடுக்கறத விட மே மாதம் 14ஆம் தேதிக்கு மேலே உங்களுடைய காதல் கல்யாணம் நிறைவேறும். சரிங்களா? மே மாதம் 14ஆம் தேதிக்கு மேலே. அப்போ இன்றைக்கி என்ன நடக்கும் சாமி அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இப்போ உங்களுக்கு வந்து துலா ராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான் போய் உங்கள் ராசிக்கு 6ஆவது வீட்டில் உச்சம் அடைஞ்சிருக்கிறார். அப்படின்னா அடிமை தொழில் செய்துட்டு இருக்கிறவங்களுக்கு இப்போ நல்லாயிருக்கும். அதாவது கை நீட்டி இப்படி சம்பளம் வாங்குறவங்களுக்கு நல்லாயிருக்கும். சரிங்களா? ஏன்னா வந்து இப்போ மீன ராசியில் 6ஆம் இடத்துல சுக்கிரன் வந்து உச்சம் அடைஞ்சிருக்கிறார். ஏன்னா ஆல்ரெடி 1 வருஷம் 4 மாதத்துக்கு முன்னாடியே பாருங்கள் ராகு பகவான் போய் கரெக்டாக மீன ராசியில் உட்காந்துட்டார். அப்போ ராகுக்கும் கேதுக்கும் வீடு கிடையாது. நிழல் கிரகம், சாயா கிரகம், வக்கர கிரகம். வக்கர கிரகம்னா என்ன? எப்பயுமே ராகு கேது ரிபேஸில் தான் வருவார், முன்னாடி போக மாட்டார். அதாவது மேசத்துலேருந்து மீனம், கும்பம், மகரம், தனுசு இப்படி பின்னாடி வருவார். சரிங்களா? முன்னாடி போக மாட்டார். அப்போ இதுதான் வக்கர கிரகம், ராகு கேது. நிழல் கிரகம்ன்றது என்ன அப்படின்னா, எந்த வீட்டில் உட்கார்றாரோ அது நம்ம ராசிக்கு எத்தனாம் இடத்துல உட்காராரோ அதுக்கு தகுந்த பலன் கொடுத்துருவார். அப்போ ராகு 6ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறாரா? 6ஆம் இடம் அப்படின்னா என்னது? ரோகஸ்தானம், தொழில், அடிமை தொழிலுக்கு உகந்தது 6ஆம் இடம். அப்போ கை நீட்டு சம்பளம் வாங்குறவங்களுக்கு இந்த மாதம் நல்லாயிருக்கும். சரிங்களா? அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான்றது ஷாயா கிரகம்னா அவருக்கு என்ன தோணுதோ அதை கொடுத்துட்டு போயிட்டா இருப்பார். உங்கள் சுய ஜாதகத்தில் ராகு கேது எங்கே இருக்கிறாரோ அதுக்கு தகுந்த பலன்களை இப்போ கொடுத்துருவார். இதுதான் ராகு கேதுடைய தன்மை. சரிங்களா? அப்போ 1 வருஷம் 4 மாதமாக மீன ராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் கூட அடுத்தது போய் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு அதிபதி சுக்கிரன் போய் உட்காந்தார், உச்சமடைஞ்சு வக்ரம் அடைஞ்சிட்டார். அதனால் இந்த காலகட்டம் கண்டிப்பாக உங்களுக்கு ஓரளவுக்கு உங்களோட வாழ்க்கை பாதை நல்லாயிருக்கும். அதாவது ஒரு விமானம் போயிட்டுருக்குது அப்படின்னா அது பாதை முடிஞ்சு போச்சே, ஐயோ பயணம் கட் ஆகிடுமா, இந்த பயணம் ரத்தாயிடுச்சான்னு பார்த்தீங்கன்னா அந்த பாதை கட்டானதுனால தான் அந்த பயணம் பறக்க தொடங்குது, ஜெயிக்கு பார்த்தது. அந்த மாதிரி உங்களுடைய காலங்கள் எல்லாமே இதுக்கு வரைக்கும் கீழே பாதையில் தான் போயிட்டு இருந்தது. இதுக்கு மேலே பறக்க போகிறீங்க, சிறகை விருந்து நீங்கள் பறக்க போகிறீங்க. இதுக்கு ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு அமைய போகுது. சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா புதன் பகவான் கரெக்டாக பார்த்தீங்கன்னா அதே உடைய மீன ராசியில் போய் நீச்சம் அடைஞ்சிட்டார். அப்போ நீச்சம் அடைஞ்சவர் பார்த்தீங்கன்னா இந்த பங்குனி மாதம் 2ஆம் தேதி வக்ரம் அடைகிறார். கல்விக்கு அதிபதி, புத்திக்காரகன், ஞானக்காரகன், அறிவுக்காரகன் சொல்லக்கூடிய புதன் பகவான். அப்போ புதன் பகவான் வந்து உங்களுக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா 9ஆம் இடம் பாக்கியஸ்தானமும் 12ஆம் இடம் விரயஸ்தானத்துக்கு அதிபதி தான் இந்த புதன். அப்போ வக்கரமானதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுக்கு மேலே படிப்பு கொஞ்சம் நல்லாயிருக்கும். பாக்கியஸ்தானத்துக்கு அதிபதி அவர் தானே, 9ஆம் இடத்துக்கு அதிபதி. அப்போ படிப்பு நல்லாயிருக்கும். குடும்பத்துக்குள்ளே கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன வாக்குவாதம் சண்டையெல்லாம் வந்தது பார்த்தீங்களா, இதெல்லாம் கண்டிப்பாக கொஞ்சம் சரியாயிடும், பயப்பட வேண்டாம். அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது மாத கிரகம்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் உங்களுக்கு 11ஆம் இடம் லாபஸ்தானத்துக்கு அதிபதி. சூரிய பகவான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவருமே 6ஆம் இடத்துல போய் உக்காந்துருக்கிறார். அப்படின்னா 6ஆம் இடம் அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா முன்னே சொன்னேன், அதாவது ஒரு மாத கிரகம் யாருன்னா சூரியன் தான். நம்ம தமிழ் மாதமோ ஆங்கில மாதமோ எந்தவுடைய அடிப்படையை நம்ம பலன் சொல்கிறோம்னா சூரியனோட அடிப்படையில் தான் பலன் சொல்கிறோம். அப்போ அந்த சூரியனே உங்களுக்கு 6ஆம் இடத்துல உட்கார்றதுனால இந்த பங்குனி மாதம் முடிகிறதுக்குள்ளார பார்த்தீங்கன்னா அதாவது டெம்பரவரியாக வேலை செய்கிறவங்களுக்கு பர்மனெண்ட் ஆகிடும், பயப்பட வேண்டாம். ஏன்னா இன்றைக்கி வந்து மாத கிரகமே 6ஆம் இடத்துல உட்காந்துருக்குது. அப்போ தொழில் நல்லாயிருக்கும். அதே மாதிரி ரோகஸ்தானத்துன்றதும் 6ஆம் இடம் தான். அப்போ வண்டி வாகனத்தில் கொஞ்சம் கவனமாக போயிட்டு கவனமாக வந்தால் கண்டிப்பாக நல்லது. சரிங்களா? அதனால் எப்படி பார்த்தாலும் இப்போ உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல சனி இருக்கிறார். புத்திரஸ்தானத்துக்கு அதிபதியே புத்திரஸ்தானத்திலேயே ஆட்சியாக இருக்கிறார். அப்போ இந்த அவருடைய பங்குனி 15 முடிகிறதுக்குள்ளார நிறைய பேருக்கு வந்து குழந்தை பாக்கி கொடுக்கறது கூட வாய்ப்பு உண்டு. ஏன்னா உங்களுக்கு புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி சனி, அவர் புத்திரஸ்தானத்திலேயே அவர் ஆட்சியாக இருக்கிறார். ஏன்னா இந்த மார்ச் 29க்குள்ளார சனி மாறுறதுக்குள்ளார கூட ஒரு சிலருக்கு புத்திர பாக்கியத்தை கொடுத்துருவார். அதுக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் 5ஆம் இடம், உங்கள் லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல ராகுவோ கேதுவோ இருந்தால் அதாவது நமக்கு ரொம்ப பாதிப்பு, சனியோ குருவோ இருந்தால் கொஞ்சம் தாமதப்படுத்தி கொடுப்பார். அது உங்கள் 5ஆம் இடம் மட்டும் பார்த்துக்கோங்க. சரிங்களா?
மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி இப்போ உங்களுக்கு 8ல் குரு இருக்கிறார், அஷ்டம குருவாக இருக்கிறார். அஷ்டம குருவில் நஷ்டங்கள் பண்ணிட்டு போயிடுவான்னு ஐதீகம் இருக்குது. அதனால் மே மாதம் 14 தேதி வரைக்கும் குரு 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களுக்கு நான் ஜாமீன் கையெழுத்து போடுறேன், வட்டிக்கு பணம் வாங்கி கொடுக்குறேன், உதவி பண்ண போகிறேன், ஹெல்ப் பண்ணுறேன், இது மாதிரி விஷயத்துலலாம் போனீங்கன்னா தயவுசெய்து அவங்க தப்பிச்சுக்குவாங்க, நீங்கள் மாட்டிக்கிடுவீங்க. கொஞ்சம் கவனமாக இருங்க, சரிங்களா? முழுக்க பார்த்திங்கன்னா இந்த உடைய பங்குனி மாதம் துளாராசியில் பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக நல்லா இருக்குது. நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. இதில் ஒன்றே ஒன்று என்னென்னா, குரு பயிற்சி ஆகிட்டாருன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இதில் மாற்றமே இல்லை, சரிங்களா? சரி நேயர்களே, உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி எவ்வளவு நேரம் என்னோட காணொளி நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசிலிருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி.